பனை உளவாரன் இந்த பறவையை நம்ம கண்டிப்பாக பார்த்துருப்போம். இவர் பறக்க ஆரம்பிச்சிட்டா பறந்துக்கிட்டே தான் இருப்பார். ஏன் வேட்டையாடுறது பறந்துக்கிட்டே தான், சாப்பிட்றது பறந்துக்கிட்டே தான், தண்ணி குடிக்கிறது கூட பறந்துகிட்டே தான் குடிக்கும். உலகத்திலே வேகமாக பறக்கக்கூடிய பறவைனா அது இதுதான். உங்களுக்கு உடனே தோணும் பெரிகிரீன் ஃபால்கன் ஒன்று இருக்குது, அது 300 கிலோமீட்டருக்கு வேகத்தில் பறக்கும் அப்படின்னு. ஆனால் அது கிடையாது. இந்த பறவைகளோட இந்த குடும்பத்தில் இருக்கிற இன்னொரு பறவை தான் உலகத்திலே வேகமாக பறக்கக்கூடியது. அது மட்டும் இல்லை, இந்த பனை உளவாரன் மனிதர்களுக்கு மறைமுகமாக மனிதர்களோட உயிரை கூட காப்பாற்றிருக்கு. இதெல்லாம் என்ன அப்படிங்கிறதையும் இதனுடைய முழுமையான வாழ்வியல் பல சுவாரஸ்யங்களோட பார்த்துடலாம். உலகத்தில் தென்னாசியா தென்கிழக்கு ஆசிய பகுதிகளில் தான் இந்த பறவை ஆசிய பனை உளவாரன் அதிகமாக காணப்படுது. இது அப்போடிடே அப்படின்ற குடும்பத்துக்கு கீழே வரும். முதல்ல அப்போடிடே அப்படின்னா கால்கள் அற்ற அப்படின்னு லத்தீனில் இதனுடைய பொருள். அப்படின்னா இதனுடைய குடும்பத்தில் கிட்டத்தட்ட 109 இனங்கள் இருக்குது. அதுகளுக்கெல்லாம் கால்கள் இருக்காதா அப்படின்னா கால்கள் இருக்கும், ஆனால் கடமைக்காக இருக்கும். இந்த கால்களை வச்சு இதனால் நிற்க முடியாது, நடக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. சும்மா தாங்கி பிடிச்சிக்க முடியும். இது கால்கள்னு கணக்காட்டிக்கிறதுக்காக இதுக்கு இருக்குது. இந்த ஒரு காரணத்தினால தான் இவங்க தரையே இறங்காமல் எப்போ பார்த்தாலும் பறந்துட்டே இருக்காங்க. சரி, இப்போது நம்ம ஆசிய பனை உளவாரன் இதனுடைய வாழ்வியலை பார்த்துருவோம். ஒரு ஆண் பறவை ஒரு பெண் பறவை ரெண்டுமே இணை சேர்ந்த பின்னாடி அதனுடைய கூட்டில் ஒரு முட்டை அல்லது 2 முட்டை இந்த அளவுக்கு தான் முட்டை வைக்கும். இந்த முட்டையை தன்னுடைய கூட்டில் ஒட்டி வச்சு விட்டுரும். இதனுடைய உமிழ் நீரில் ஒட்டும் தன்மை இருக்கும். அந்த ஒட்டும் தன்மையை வச்சு இதனுடைய கூட்டில் அதனுடைய முட்டைகளை ஒட்டி வச்சிரும். ஏன் அப்படின்னா இதனுடைய கூடு பனை மரங்களில், தென்னை மரங்களில், வாழை மரங்கள், அதிக அளவு பனை மரங்களில் இங்கே தான் இதனுடைய கூடு இருக்கும். அந்த கூட்டில் காத்தடிக்கும் போது முட்டைகள் கீழே விழுக வாய்ப்பு இருக்கு. அதனால அதனுடைய கூட்டில் இந்த முட்டைகளை ஒட்டி வச்சு விட்டுரும். ஆண் பறவை பெண் பறவை 2 பேருமே கண்ணும் கருத்தமா இந்த முட்டைகளை அடகா கப்பாங்க. 18 நாள்ல இருந்து 21 நாட்களுக்குள்ள இதுல இருந்து குஞ்சுகள் வெளிவர ஆரம்பிக்கும். இந்த குஞ்சுகளுக்கு ஆண் பறவையும் சரி பெண் பறவையும் சரி 2 பேருமே சேர்ந்து உணவு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இந்த பனை உளவாரன் குஞ்சுகளுக்கு உணவு கொடுக்கறத போலஸ் ஃபீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த பறவைகள் முழுக்க பூச்சிகளை மட்டுமே வேட்டையாடி உண்ணக்கூடிய பறவை. சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாத்தையுமே பிடிச்சிட்டு ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான பூச்சிகளை வேட்டையாடும். சரி, குஞ்சுகளுக்கு போலஸ் ஃபீடிங் சொன்னேன்ல, அதுக்கு வருவோம். அதாவது ஒரு தாய் பறவை இப்போ பறந்து போகுது அப்படின்னா அது எங்கேயுமே தரையிறங்காது. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் பறந்துக்கிட்டே போய் நூற்றுக்கணக்கான பூச்சிகளை பிடிச்சிட்டு அதனுடைய தொண்டை பகுதியில் ஒவ்வொன்றா சேர்த்துக்கிட்டே இருக்கும். சேர்த்துட்டு அதை ஒரு உருண்டை வடிவமாக மாற்றி அதை எச்சில் உமிழ்நீர் மூலமாக பாதி செரிக்கப்பட்ட, அதாவது சிறிதளவு செரிக்கப்பட்ட அந்த ஒரு பந்து மாதிரி உருட்டி அதை நூற்றுக்கணக்கான பூச்சிகள் அதுக்குள்ளே இருக்கும். அதை எடுத்துகிட்டு தன்னுடைய குஞ்சுகளுக்கு ஊட்ட ஆரம்பிக்கும். இப்படி தான் தாய் தந்தை பறவைகள் இந்த குஞ்சுகளை கண்ணுங்கருத்தமாக வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த குஞ்சுகள் பறக்க ஆரம்பித்தோடனே அதுவும் தனியாக போய் பறக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அதுவும் தரையே இறங்காது. தூங்குறதுக்கு மட்டும்தான் வீட்டுக்கு வருவாங்க. தூங்குறதுமேவும் இது பனை மரங்களில் தென்னை மரங்களில் போய் அந்த இலைகளை இறுக்கமாக பிடிச்சுக்கிறோமே தவிர இதனுடைய கால்கள் வலுவற்றவை. ஆனால் பிடிமானம் அதிகமாக இருக்கும். அதன் மூலமாக இது இரவு நேரங்களில் பிடிமானத்தோட பிடிச்சுக்கிறோம். பகல் நேரங்கள் முழுவதுமாக பறந்துட்டே தான் இருக்கும். ஒரு சில நேரங்களில் மழை விழுகும் பொழுது அந்த மழை துளியை கூட இவர்கள் பறந்துக்கிட்டே தண்ணி குடிச்சுப்பாங்க. அப்படியும் கூட இனப்பெருக்க காலம் வந்துச்சு அப்படின்னா இந்த பறவைகளுக்கு உமிழ்நீர் அதிக அளவு சுரக்கும். இந்த உமிழ்நீரை வச்சு இதனுடைய கூடு கட்டுறதுக்கு பயன்படுத்திக்கணும். அதாவது இது பறந்துக்கிட்டேவும் சின்ன சின்ன இறகுகள், சின்ன சின்ன பஞ்சுகள், அப்புறம் சின்ன சின்ன புற்கள் இதெல்லாம் பறந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அதெல்லாம் பிடிச்சிட்டு அதை தன்னுடைய உமிழ்நீர் மூலமாக, இதனுடைய உமிழ்நீர் ஒட்டும் தன்மையுடையது, அதன் மூலமாக ஒரு கூடை அமைச்சு அதை பனை மரத்திலேயே ஒட்டி விட்டுரும். பூட்டவே ஒட்டி விட்டுருவாங்க. அப்புறம் முட்டை போட்டு வர்ற அந்த குஞ்சுகளுமே தன்னுடைய கால்களின் பிடிமானத்தின் மூலம் அந்த கூடை இறுக்கமாக பிடிச்சுக்கிறோம். அது இறுக்கமாக பிடிச்சுக்கிறனால அந்த குஞ்சுகளுமே கீழே விழுகிறது கிடையாது. ஏன்னா காற்றடிக்கும் போது இதனுடைய கூடுகள் எல்லாமே செங்குத்தாக இருக்கும். அதனால கீழே விழுகாம முட்டைகளும் விழுகாது, குஞ்சுகளும் விழுகாது, கூடுமே காத்துக்கு கீழே விழுகாது. இதனுடைய கூடுகளை இது பனை மரங்களில் கட்டுறதுக்குமே காரணம் இருக்குது. ஏன்னா அதிக அளவு போட்டி இருக்காது. முக்கியமாக பாம்புகள் மற்ற பிராணிகள்னால இதனுடைய கூடுகளுக்கோ இதனுடைய குஞ்சுகளுக்கோ எந்த ஒரு தொல்லையுமே இருக்காது. இதன் காரணமாக தான் இது பனை மரங்களில், தென்னை மரங்களில் இந்த மாதிரி மரங்களை முடிவு பண்ணி அங்கே கூடு கட்டுது. இதனுடைய வாழ்நாள் எடுத்துக்கிட்டோம்னா 10 வருடங்கள் வரைக்கும் கூட இது வாழக்கூடியது தான்.
சரி, பெரிகிரின் ஃபால்கான் 300 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கக்கூடியது. அதை விட வேகமாக பறக்கக்கூடியது இந்த பறவை அப்படின்னு சொன்னேன்ல, அந்த பகுதிக்கு வருவோம். அது எப்படி பெரிகிரின் ஃபால்கான் 300 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கக்கூடியது? இதனுடைய இந்த அப்போடிட குடும்பத்தில் காமன் ஸ்விஃப்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பறவை இருக்கு. அந்த பறவை என்ன பண்ணும் அப்படின்னா 111 கிலோமீட்டர் வேகத்தில் பறந்தது வரைக்கும் ஆய்வு செய்யப்பட்டிருக்கு. அதனால 300 கிலோமீட்டர் வேகத்தில் பெரிகிரின் ஃபால்கான் பறக்குது, இது 111 கிலோமீட்டர் அப்படின்னு உங்களுக்கு ஒரு குழப்பம் வரலாம். ஆனால் பெரிகிரின் ஃபால்கான் வந்து பறக்கிறது கிடையாது. பெரிகிரின் ஃபால்கான் வந்து உயரமான இடத்துல இருந்து குதித்தல் முறையில் தான் இது 300 கிலோமீட்டர் வேகத்தை எட்டும். அதாவது இதனுடைய ரெக்கைகளை வச்சு கிடையாது. ஆனால் இது கீழே புவி ஈர்ப்பின் விசையின் மூலமாக அதனுடைய உடல் அமைப்பை சரியான கோணத்தில் வச்சுட்டு இது வேகமாக முன்னேறி செல்வது தான் 300 கிலோமீட்டர் வேகத்தில் போகுதே தவிர, இந்த பெரிகிரின் ஃபால்கானுடைய பறக்கும் வேகம்னு எடுத்துக்கிட்டோம்னா 60 கிலோமீட்டர் வேகத்துல இருந்து 90 கிலோமீட்டர் வேகத்தில் அளவுக்கு தான் இது பறக்கக்கூடியது. ஆனால் நம்ம காமன் ஸ்விஃப்ட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா இது கிட்டத்தட்ட 111 கிலோமீட்டர் வரைக்குமே வேகமாக பறக்கக்கூடியது. அதனால உலகத்திலேயும் வேகமாக பறக்கக்கூடிய பறவை அப்படின்னா அது காமன் ஸ்விஃப்ட் தான். சரி, இந்த உளவாரன் பறவை இன்னொரு சாதனைக்குமே சொந்தமாக இருக்கு. என்ன அப்படின்னா 10 மாதங்கள் வரைக்குமே எங்கேயுமே தரையிறங்காமல், இப்போ நம்ம பனை உளவாரன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது பனை மரங்களில் அதனுடைய இரவு நேரங்களில் அங்கே தங்கும். ஆனால் இந்த உளவாரன் பறவைகள் காமன் ஸ்விஃப்ட் இந்த பறவைகள் என்ன பண்ணும் அப்படின்னா 10 மாதங்கள் வரைக்கும் கூட தரையே இறங்காமல் இரவு நேரங்கள்லையுமே தூங்குறதுமே பறந்துக்கிட்டே தான், இனப்பெருக்கம் செய்யறதுமே பறந்துக்கிட்டே தான் அப்படின்னு முழுக்க முழுக்க பறக்கிறது மட்டுமே செஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது எப்படி பறந்துக்கிட்டே தூங்குது அப்படின்னா, இப்போ நம்மளை மாதிரி பொதுவான உயிரினங்கள் எல்லாமே எடுத்துக்கிட்டோம்னா தூங்கும் பொழுது நம்மளோட உடல் முழுவதும் மூளையின் 2 பக்கங்களுமே தூங்கிட்டு இருக்கும். இதை ஹெமிஸ்பியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பறவைகள் அப்புறம் டால்ஃபின்கள் இந்த மாதிரி ஒரு சில உயிரினங்கள் மட்டும் யூனி ஹெமிஸ்பியர்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பக்கம் மூளை மட்டும்தான் தூங்கும். அதாவது பறந்துக்கிட்டேவும் ஒரு பக்கத்தை மட்டும் தூங்க வச்சுட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் கொஞ்சம் விழிப்போடவே இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்தில் அந்த பக்கத்தை தூங்க வச்சிடும், இன்னொரு பக்கத்தில் இது செயல்பாட்டோட இருக்கும். இப்படி பாதி அளவு தூங்கிட்டு பாதி அளவை முழிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு தன்மையில் தான் இந்த பறவைகள் தூங்கி கிட்டத்தட்ட 10 மாதங்கள் வரைக்குமே தரையிறங்காமல் இருந்திருக்கு. அப்புறம் இதே குடும்பத்தில் ஸ்விஃப்ட்லெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பறவை இருக்கு. இந்த பறவையோட கூட்டை மனுஷங்க அந்த கூட்டை எடுத்து சூப்பு வச்சு குடிக்கிறாங்க. யார் நம்ம சீனா, இந்தோனேசியா இந்த மாதிரி பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் இதனுடைய கூட்டை எடுத்து சூப்பு வச்சு குடிக்கிறாங்க. இது எப்படி அப்படின்னா, இனப்பெருக்க காலத்தில் இந்த பறவைகளுக்கு வந்து உமிழ்நீர் அதிகமாக சுரக்கும்னு சொன்னேன்ல, அதே மாதிரி தான் ஸ்விஃப்ட்லெட்டுன்ற இந்த பறவைக்கு உமிழ்நீர் அதிகமாக சுரக்கும். இதனோட உமிழ்நீர் வந்து வாயை விட்டு வெளியே வந்தோடனே அது கொஞ்சம் திடப்பொருளாக மாறி ஒட்டும் தன்மையுடையதாக இருக்கும். இந்த ஒட்டும் தன்மையுடைய இந்த உமிழ்நீரை வச்சேவும், இந்த முழுக்க உமிழ்நீரை மட்டுமே வச்சேவும் கூடு கட்டும். இந்த கூட்டில் தான் அடுத்து முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சு அது அதனுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும். மனிதர்கள் என்ன பண்ணாங்க, இது என்ன கூடு வித்தியாசமாக இருக்குது, இதை எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு அதை எடுத்து அதனுடைய சின்ன இறக்கைகள்லாம் எடுத்து விட்டு அதை சூப்பு வச்சு குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதிக அளவு சத்துமே இருந்திருக்கு. அப்புறம் என்ன, இதுவுமே ஒரு டிஷ்ஷாக சீனாவில் இந்தோனேசியாவில் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. இது வேலைக்காகாது. சரி, மனிதர்களை காப்பாற்றும் சொன்னேன்ல, அது எப்படி காப்பாத்துது அப்படின்னா, இந்த உளவாரன் பறவைகள் ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான பூச்சிகளை பிடிச்சு சாப்பிடும். அதுல 100க்கும் அதிகமான கொசுக்கள் இருக்கும். கொசுக்கள்னால நம்மளுக்கு பல தொல்லைகள், ஏன் பல மரணங்களுக்கு கொசுக்கள் காரணமாக இருக்கு. இந்த கொசுக்களை ஓரளவு கட்டுப்படுத்துறதுல இந்த உளவாரன் பறவைகள் நிறையவே உதவி செய்யுது. அது மட்டும் இல்லை, நம்ம பைக் ஓட்டும் பொழுது கண்ணுக்குள்ள நிறைய பூச்சிகள் விழுகும். இந்த அவதிக்குள்ளா இருக்கீங்களா? இந்த மாதிரி சின்ன கண்ணுக்குள்ள விழுகிற கூட பூச்சிகளை கூட இந்த உளவாரன் பறவைகள் தான் அதிக அளவு வேட்டையாடுது. இதுக்கு மேல முடியாது, அடுத்த ஒரு பதிவுல பார்ப்போம். 8000 ரூபாய் இல்லத்தரசி கூப்பனாக